அன்பு நண்பர்களே, இப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய நிறைகள் என்ன, குறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். விருச்சிக ராசின்றது இந்த காலபுருஷ தத்துவத்துல 8வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் தான். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் இதெல்லாம் இதுல இருக்கு. பொதுவா இந்த ராசி ஒரு நீர் ராசி. ஒரு பஞ்சபூத தத்துவத்துல இந்த ராசி ஒரு நீர் ராசி. இந்த ராசி ஒரு ஸ்திர ராசி. ஸ்திர ராசியா இது சொல்றோம். இதோட நல்ல நல்ல உணர்வு பூர்வமானவங்கன்னு சொல்லலாம். ரகசியங்கள் காக்கக்கூடியவங்க, எதையும் ஆராய்ச்சி மனப்பான்மையோட அணுகக்கூடியவங்க, நல்ல அதீதமான சக்தி, அது உள்ளுணர்வு இருக்கு இல்லையா, அது மாதிரி நல்ல அதீதமான உள்ளுணர்வு உள்ளவங்க, எதையும் முடிவெடுக்க ரொம்ப சரியானவங்க. இதெல்லாம் இவங்களுடைய இயல்பான குணமா இருக்கும். பொதுவாக இவங்களுடைய பாசிட்டிவ்ஸ், நல்ல குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எதையும் மேலோட்டமா இல்லாம அது அதனுடைய அதற்கான காரணம் என்ன, காரியம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் ஆழமா புரிஞ்சுக்க கூடியவங்க. எதையும் மேலோட்டமா எடுத்துக்க மாட்டாங்க. நல்லா இன்டெப்தா புரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி வேலையிலையும் சரி, உறவு முறைகள்லையும் சரி ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. வேலைகள் பார்க்குறது நல்லா ஃபுல்லஸ்ட் ஒர்க்கை பார்ப்பாங்க. அது மாதிரி உறவுகள்லையும் அவங்கள ஏன் என்னாச்சு, எப்படி என்ன ஏது அப்படின்னு அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே நல்ல உறவு முறைகள் நல்ல தீவிரமா இருக்கும். அது மாதிரி எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை உள்ளவங்க. அந்த கஷ்டங்களை ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை எதிர்கொள்ளக்கூடிய திறமை உள்ளவங்க, அது சமாளிக்கக்கூடிய திறமை உள்ளவங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும், அதான் ஆனால் டைமே இல்லைன்னா கூட எப்படியாச்சும் அந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்ற மன உறுதி உள்ளவங்க, அதனால முடிச்சிடக்கூடியவங்க. ஸோ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே அந்த டைம் பத்தாதுன்னா கூட அது ரொம்ப முயன்று அது அந்த டயத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு உண்டான வல்லமை உள்ளவங்க. இவங்களோட வியூ இருக்கு இல்லையா, வித்தியாசமான பார்வையா இருக்கும். இவங்களுடைய பார்வை வித்தியாசமா, மற்றவங்க பார்க்குற மாதிரி இல்லாமல் இவங்க கொஞ்சம் வித்தியாசமான, எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசமா லேட்ரல் திங்கிங் சொல்கிறோம் இல்லையா, இவங்க வித்தியாசமா பார்க்கக்கூடியவங்க. அது மாதிரி பொதுவாக சைக்காலஜி பண்ணுறது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க திறமையானவங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஏதானும் இவங்கள்ட்ட ஒரு உறவுல இருந்தோம், உறவு மேல கடைசி வரைக்கும் தீர்மானமா இருக்கக்கூடியவங்க. அது இவங்க லவ் பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்களுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அது மாதிரி இவங்க ரொம்ப ஒரு ஒரு வீரமிக்கவங்கள அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி வேற செவ்வாயா இருக்காரா, அதனால தன்னை தானே பாதுகாக்கக்கூடிய, யார் சப்போர்ட்ல தன்னை தானே பாதுகாக்கக்கூடிய ஒரு தைரியம் மனப்பான்மை உள்ளவங்க, ஒரு நல்ல உறுதியான மனப்பான்மை உள்ளவங்க, சிங்கம் மாதிரி அவங்களே பாதுகாத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷன்னா கூட அதுல ரொம்ப கட்டுப்பாடா நடந்து அந்த சுச்சுவேஷன் வெளியில வர்றதுக்கு உண்டான தன்மைகளை ஆராயக்கூடியவங்க, பதட்டப்படாம நிதானமா இருந்து அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான தன்மையை ஆராயக்கூடியவங்க. ஒரு ஆபத்தான கட்டத்தில் கூட அது மாதிரி நடந்துக்குவாங்க. இவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்கள மற்றவங்க கருதுவாங்க. இவங்க இந்த ராசி கெட்டதுன்னு வச்சுங்களேன், இவங்களே எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறவங்களா இருப்பாங்க. இவங்கள்ட்ட அது மாதிரி ஒரு சின்ன இது உண்டு. பட் இந்த ராசி கெடாம நல்லதா இருந்ததுன்னா, ஏன்னா இந்த ராசியில சந்திரன் நீசம் அடைகிறார் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த சந்திரன் 9வது வீட்டுக்கும் அதிபதியா இருக்கார். இந்த ராசியில உள்ள அந்த சந்திரன், இந்த செவ்வாய் எங்க இருக்காருன்றதை பொறுத்து. செவ்வாய் நல்ல இடங்கள்ல இருந்து இது பண்ணாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ரகசியங்களை காப்பாத்துறதுல இவங்க கெட்டிக்காரங்க. ஆனா செவ்வாய் நல்லா இல்லை அப்படின்னா இவங்களே மற்றவங்கள்ட்ட போய் போட்டு கொடுத்துருவாங்களா இருப்பாங்க. இங்க ஒண்ணு பேசி அங்க ஒண்ணு பேசி நாரதர வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. ஆனாலும் எப்படி இருந்த போதிலும் இவங்க யார்கிட்ட தொடர்பு வச்சிருக்காங்களோ அவங்கள விட்டு கொடுக்காதவங்க. அதனால இவங்களை நம்பி எதையும் செய்யலாம். இவங்க நம்பி எதையும் செய்யக்கூடியவங்க, நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கக்கூடியவங்க. விஷயங்கள் ஏதாவது போட்டு கொடுத்துட்டாங்க தவிர பொதுவாக இவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க. வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய மாற்றங்கள் எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்கக்கூடியவங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கக்கூடியவங்க. இதெல்லாம் இவங்களுக்குள்ள
பாசிட்டிவ் இதாக இருக்கு. பெரிய பெரிய புரட்சி பண்ணுறவங்களாம் இந்த ராசியில் இருக்கிறவங்கள நம்ம பார்க்க முடியாது. அது மாதிரி வந்து இவங்களுடைய குறை என்ன அப்படின்னா, இவங்களுக்கு யாராலும் கெடுதல் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள தீர்த்துடணும் அப்படின்னு வஞ்சம் வச்சுக்கக்கூடியவங்க. அவங்க வந்து பழி வாங்கக்கூடிய மனநிலைமை இருக்கிறது. அது மாதிரி வந்து இப்போ ரொம்ப க்ளோஸாக இருந்தால் கூட அவங்க மேலே சந்தேகப்படக்கூடியவங்க. சந்தேகம் இதெல்லாம் வரக்கூடாது. நான் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் அவங்க பார்த்துக்கணும். சந்தேகம் இருக்கக்கூடியவங்க. அது மாதிரி வந்து திடீர்னு வந்து கோபப்படக்கூடியவங்க. திடீர்னு ஒருத்தவங்க மேலே வந்து பயங்கர வெறுப்பு வந்துடும். அப்புறம் அவங்கள கண்டாலே பேச மாட்டாங்க. அவங்க மேலே இது பண்ணிடுவாங்க, அவங்கள பிளாக் பண்ணிடுவாங்க. அது மாதிரி திடீர்னு வந்து மாறிடக்கூடியவங்க. அதனால வந்து இவங்களுடைய உணர்வு நிலைகள் வந்து திடீர்னு கோபமாகலாம், திடீர்னு வெறுப்பு வந்துடலாம். இதெல்லாம் வந்து இவங்களுடைய இயல்பான குறைகளாக இருக்கு. அது மாதிரி வந்து இவங்க ரகசியம் காக்குறேன்ற பேரில் இவங்க நடவடிக்கைகள் மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். அதெல்லாம் வந்து அதீதமான விஷயமா இருக்கும். ஸோ ரகசியம் அப்படின்ற பேரில் இவங்க வந்து அது சொல்லாமல் மறைக்கணுன்ற பேரில் இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து மற்றவங்களால வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் போயிடும். முடிவெடுக்கும் போது இப்போ தீவிரமாக இருக்கிறது. இப்போ வந்து என்னென்னா, நான் சொல்லிட்டேன் வேண்டாம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணி போக வேண்டியது வாழ்க்கையில் வந்து எப்போவுமே இருக்குது. அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கும்பொழுது அது வந்து இல்லைன்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேலே திரும்ப அதை போய் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி பிடிவாத ஒரு குணம் இருக்கும். அந்த பிடிவாத குணம் இருக்குல்ல, அதுவும் வந்து அது முடிவெடுக்கும் போது வந்து அதில் வந்து தீவிரமாக இருக்கிறது. அப்படி இல்லை, முடிவு வந்து சமயங்களில் மாறுதலுக்கு உட்பட்டதுன்றத வாழ்க்கையோட நிதர்சனத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இவருக்குள்ள வந்து ஒரு சின்ன குறைகளாக இருக்கு. ஏன்னா அப்போ பிடிவாதத்தை வந்து அதிகமாகிடும். அது மாதிரி வந்து ஒருத்தர்கிட்ட பிடிச்சதுன்னா அதீதமாக ஓவராக அவங்கள்ட்ட போகிறது, பிடிக்கல அப்படின்னா அதுக்காக டோட்டலாக அவங்கள அவாய்ட் பண்ணிடுறது. இந்த 2 குணமும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் சொல்லலாம். எதுவுமே எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அமிர்தமும் மிஞ்சினால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அளவுக்கு மிஞ்சி கூட அமிர்தம் கூட விஷமாயிடும். அது மாதிரி அன்புன்னு காட்டினா ஓவராக காமிக்கிறது, அது மாதிரி வெறுப்புன்னு வந்தால் டோட்டலாக வெறுத்துடுறது. அது மாதிரி இந்த 2க்கும் இல்லாத ஒரு ஒரு விஷயத்த வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறது இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து இவங்கள்ட்ட அன்பாக இருக்கிறவங்கள்ட்ட வந்து அவங்கள அன்புனால அடிமைப்படுத்த பார்ப்பாங்கல்ல, அந்த பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது நல்லது வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லி. பொதுவாக இவங்க இந்த ராசிக்கு வந்து நல்ல ராசிகள், உங்களோட நல்ல ஈர்ப்பு உள்ள ராசிகள் அப்படின்னா மீன ராசி, கடக ராசி, மகர ராசி. இந்த ராசிக்காரங்களோட அவங்க இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஓரளவு ஒத்து வந்துடும். இவங்களோட ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா கூட ஒரு சில விஷயங்களில் வந்து உங்களுக்கும் வந்து வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வருதுன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் வந்து மிதுன ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி இவங்களோடலாம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. பொதுவாக வந்து இவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனை வணங்கிக்கிறது, முருகனுக்கு வழிபாடு பண்ணுறது, அது மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போகிறது, அங்கே போய் விளக்கு ஏற்றுறது, ஓம் சரவணபவா அப்படின்றத வந்து தினசரி நம்ம சொல்கிறது, இல்லாட்டினா ஓம் அங்காரகா யமஹா அப்படின்னு சொல்கிறது, இல்லாட்டினா ஓம் அங்காரக கதிர்வேலா யமஹா அப்படின்னு இது எப்படி சொல்லலாம். அது ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியது. ஓம் அங்காரக கதிர்வேலா யமஹா அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் சொல்லி அவங்க வணங்கும் பொழுது இவங்களுடைய லைஃப் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். அது மாதிரி வந்து தியானம் பண்ணிக்கிறது மனசுக்கு ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்கும். இதெல்லாம் வந்து இவங்க பண்ணிக்கிட்டாங்கனாலே இந்த குறைகள்லேருந்து இவங்க நிவர்த்தி பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இது வந்து பொதுவான பலன்கள். இது வந்து ஒவ்வொருத்தருடைய ராசி, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் இந்த தன்மைகள் இருக்கும். இது எந்த அளவுக்கு இருக்கும், அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கலாம். இந்த தன்மைகள் நீங்களே வந்து உணர்ந்திருக்க முடியும். கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். அந்த அளவுக்கு இல்லை நான் அதீதமாக சொன்னேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
ஆனா வந்து உங்களுடைய ஒருத்தருடைய ஜாதகத்துல அந்த கிரகத்தினுடைய பொசிஷன் வச்சு தான் இதனுடைய இன்டென்சிட்டி இருக்கு. அப்போ வந்து அதை வந்து நம்ம அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் இல்லையா? அதனால இது வந்து பொதுவான பலன்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க வந்து லைக் பண்ணுங்க. இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணம் என்ன? நீங்க என்ன ராசி? இந்த தன்மைகள்ல உங்களுக்கு எது அதிகமா இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.